நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்துறதுன்றது இந்திய மக்களுக்கு வந்து நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெயை வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கும் போது கூட இந்தியா தான் பெருமையா சொல்லிக்கிச்சு, நாங்க விலையே ஏத்தல, 1 வருஷமா 1.5 வருஷமா நாங்க வந்து பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. உண்மையாலுமே என்னன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கணும். சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சிருச்சு. ரஷ்யால அதை விட கம்மியான விலைக்கு நம்ம வந்து எண்ணெயை வாங்கணும். இந்திய மக்களுக்கு வந்து பெட்ரோல் டீசலை குறைந்த விலைக்கு குறைப்பதற்கு பதிலா இவ்வளவு நாள் ஸ்டேபிளா வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப இந்த மாதிரியான நெருக்கடி வரும்போது என்ன ஆயிடும்னு சொன்னா இன்னும் விலையை ஏற்றுறது சூழலுக்கு போயிடுவோம். இப்ப நீங்க என்ன பாருங்க, சிலிண்டர் விலையை ஏற்றிட்டான். இவ்வளவு நாள் வந்து வர்த்தக சிலிண்டர் விலையை ஏற்றிட்டு இருந்தா, இன்னையில இருந்து 60 ரூபாய் வந்து வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையை ஏற்றுறான். இப்ப இந்த விலையேற்றமே என்ன அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய ஒரு மோசமான தவறான கொள்கையினால் தான் வருது. நீங்க இப்ப இது வரைக்கும் வாங்கின ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தால, இந்த எண்ணெயில் கிடைத்த லாபம் கூட அம்பானிக்கு போய் கிடைச்சதே தவிர, அதானிக்கு போய் கிடைக்கிறதே தவிர, எஸ்ஆர் போன்ற கம்பெனிகளுக்கு போய் கிடைக்கிறதே தவிர, குஜராத் முதலாளியா இருக்கிற நயாரா கம்பெனி கிடைக்கிறதே தவிர இந்திய மக்களுக்கு கிடைக்கல. இந்திய மக்களுக்கு கிடைச்சிருக்கணும். அதை கிடைப்பதற்கான வேலையை செய்யல. இப்ப இந்த மாதிரியான நெருக்கடியில இன்னும் விலைவாசி உயர்வதற்கான வேலைகளை அரசு செய்யுது.